இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் குழந்தையை பெற்றுக்கிட்டே தேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் தான் ராதிகா இருக்காங்கிறது மட்டும் தெரியுது. அப்படின்னா குழந்தையை கலைக்கணும்னா அவங்களுக்கு தோணலை. ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் லேட்டாக தான் நடந்துச்சு. அவங்களுக்கு இப்போ இருக்க குழந்தைக்கு 14 வயசு ஆகுது. இப்போ இந்த சமயத்தை 14 வயசு குழந்தை வச்சுருக்கவங்களுக்கு இன்னொரு குழந்தை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவுமே என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் உனக்கும் கோபிக்கும் இடையிலையான ஒரு பந்தத்தை இன்னும் அதிகரிக்கும். இன்னமும் அவர் என்ன நினைக்கிறாரு, என்னதான் இருந்தாலும் மையு தனியாக ஒரு வீட்டில் ஏன் விட்டு வச்சிருக்காரு, ஏன்னா அது அவருடைய சொந்த ரத்னம் இல்லை, தான் ரத்தத்துக்கு துடிக்கிற மாதிரி இன்னொருத்த ரத்தத்துக்கு துடிக்காது அப்படி இப்படிலாம் வசனம்லாம் பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட என்னென்னா ஈஸ்வரி அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் 7 அமிர்தாவுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. உங்களுக்குன்னு ஒரு குழந்தை வேணும், உங்களுக்குன்னு ஒரு குழந்தை தான் நாளைக்கு கணேசன் திருப்பி ஜெயிலேருந்து வந்தால் கூட எங்கள் வீட்டு வாரிசு வயிற்றில் வளருதுன்னு சொல்லிட்டு நம்ம தடுக்க முடியும்னு பேசுகிறாங்க. ஸோ அது 2 பேர் மனசு சம்மந்தப்பட்ட விஷயம், அவங்க 2 பேரும் முடிவெடுக்க வேண்டிய விஷயம். ஆனால் எல்லாரும் சுற்றி இதை பேசும்பொழுது இப்போ இவங்களுக்கு ராதிகாவுக்கு என்ன தோணுது அப்படின்னா உங்கள் அம்மா கூப்பிட்டாங்கன்னு கிளம்பி போயிட்டார் கோபி. அங்கே தன்னோட குழந்தைங்களுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு பதறாரு. இனியாக்கு ஏதாச்சும் செய்யணுங்கிறாரு, செடி எனக்காக பண்ணுங்கிறாரு, எல்லாத்தையும் பண்ணுறாரு. ஆனால் மையுவை கண்டுக்கலங்கும் போது நமக்குன்னு ஒரு குழந்தை தான் நல்லதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி ப்ரோமோவில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் கோபி, ஓப்பனாக உங்கள் மனசு என்ன இருக்கோ சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தோணுது, நம்ம இந்த குழந்தை விஷயத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் ரொம்ப யோசிச்சு அதான் எனக்கு ஒன்றும் புரியல, தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது, மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு பேசிட்டு பேசாமல் கலைச்சிடலாமா அப்படிங்கிறார். ஒரு முறைச்சுன்னா ஐயோ சாரின்னு காலில் விழுந்து காலை அமுக்கி விட்டுருக்காரு. இல்லை பாக்கியா ப்ரெக்னெண்ட்டாக அந்த மாதிரி என்ன செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஒரு அப்பாவாக போகிறது நினைக்கும் போதே அதுவே அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு அப்படின்னு பேச தலையை வச்சு போடுன்னு போடுறாங்க. போட்டு பாக்கியாக்குன்னா சந்தோஷப்பட்டீங்க, எனக்குலாம் சந்தோஷப்பட மாட்டீங்களா? இப்போ நீங்கள் தானே காதலிச்சு கல்யாணம் பண்ணீங்க, மனசில் கொஞ்சம் கூட ஒரு அன்பு பாசம் காதல் எதுவுமே இல்லாமல் நீங்கள் பாக்கியா கூட வாழ்ந்தீங்க. அவங்க வயிற்றில் குழந்தை இருக்கிறதுக்கே சந்தோஷப்பட்டீங்கன்னா அப்போ என் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்காக சந்தோஷப்பட மாட்டீங்களா அப்படின்னா சரி ஓகேன்ட்டார். ஸோ இப்போ குழந்தைய வளர்க்கலான்னு முடிவு பண்ணால் இல்லை இப்போ இந்த விஷயத்தை எப்படி வீட்டுக்கு சொல்ல போகிறாங்கிறது தான் பெரிய விஷயமே. ஏன்னா எழிலுக்கு குழந்தை பிறக்கணும்னு வேண்டிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா செடி எனக்கு இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, தாத்தா பாருங்கும் போது தாத்தா இப்போ அப்பாவாக போகிறாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் பொழுது எப்படி எல்லாரும் ஏற்றுக்க போகிறாங்க. 2வது கல்யாணம் அப்படிங்கிறதுக்கே இந்த குடும்பத்தில் எல்லாரும் ஏற்றுக்கிறதுக்கு ஷாக் ஆனாங்க. இப்போ இந்த விஷயத்தை எப்படி ஏற்றுக்க போகிறாங்கிறதா அடுத்த கட்ட ஒரு கதையாகவே இருக்க போகுது. இதுக்கு நடுவில் பழனிசாமிக்கும் பாக்கியாவுக்கும் ஒரு கல்யாண பேச்சுவார்த்தை அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்பொழுது இன்னும் பெரிய ஷாக்காக போகிறாங்க. குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, வளர்ந்துட்டாங்க, பேர குழந்தைங்க இருக்குது. இப்போ பாக்கியாவுக்கு கல்யாணம், கோபிக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு கதை ஒரு மாதிரி குதர்க்கமாக போகிறது போது அதுக்கான எதிர்ப்பலைகள் இருக்க தான் செய்யும். ஏன்னா நிறைய பேரால் அதை ஏற்றுக்க முடியாது. சில சமயங்களில் சில பேர் சரி அவங்க விருப்பங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, அவங்க வாழ்க்கைன்னு விடுங்க அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். இதில் ஆனால் இப்போ பாக்கியா மனசில் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணமே இல்லாட்டி கூட இவர் இப்படி செய்கிற காரியத்தால் இவருக்கு இப்போ குழந்தை பிறக்க போது, இவர் நல்லா சந்தோஷமாக இன்னொரு ஒய்ஃபோட தான் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கும்போது அவங்க உடனே இப்போ என்ன யோசிப்பாங்க, நான் கல்யாணம் பண்ண என்னடா தப்பு அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அதுதான் அடுத்து நடக்க போகுதுன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள், அந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாக்கிய